அன்றைக்கு பாராளுமன்றத்திலே நம்முடைய தாத்தா மூக்கையா தவிர மட்டும்தான் கர்ச்சித்தார். உங்களுடைய அப்பா நேரு அவர்கள் காஷ்மீரின் ஒரு பகுதியை சீனாவுக்கு எடுத்துக் கொடுத்து வரலாற்றிலே பெரிய துரோகத்தை செய்தார். அதை போல ஒரு துரோகத்தை என்னுடைய தொகுதி ராமநாதபுரத்திலே இருக்கிற கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துரோகத்தை செய்துவிட்டீர்கள். அந்த பழியை நீங்கள் காலங்காலமாக சுமப்பீர்கள் என்று பேசியவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர். இவை அவனும் பேசல. இவர்களுக்கு ஓட்டு போட போறியா? காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு குடு என்று பேசுமா? பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது. அப்ப நீ என்ன முடிவெடுக்கணும்? தன்மானம் மிக்க தமிழ் மகன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்து மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்தது உண்மையானால் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதா என்ற முடிவை எடுக்கவில்லை என்றால் நீ யாருன்னு நீயே யோசிச்சு பார்த்து. நீ நெருக்கடி கொடு, அவனுக்கு அழுத்தம் கொடு, அவனை உன் நிலத்தில் வைத்து தோக்கடி. அவன் என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஓட்டு கேட்கணும், அவன் உரிமையை பேசணும், அவன் உரிமை உணர்வை மதிக்கணும். இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட விழாது என்றால் அவன் பேசுவான். எப்படி பேசுவான்? இப்ப பேசுறான், அப்படி பேசுறான். நாங்க வந்தால் கச்சத்தீவை வந்தபோது என்ன பண்ண? 10 ஆண்டு கோமால படுத்திருந்தியா? எந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த? என்ன திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம்? ஏன்? தேர்தல் அரசியல் வாக்கு பறிக்க இந்த வார்த்தைகள் வந்து விழுது. நல்லா கொஞ்சிக்கணும். நீ 10 சீட்ல காங்கிரஸ் தோக்கடிச்சு காட்டு. ஏன் தோத்தம்னு சொல்லு. காவிரியில் தண்ணி தர முடியாதுடா, அதுக்கு தாண்டா. அப்ப என்ன பண்ணுவான்? உரிய நீரை கொடுப்பா, இல்லைன்னா ஒரு சீட்டு கூட வெல்ல முடியாதுப்பா. நிலைமை உருவாகும். இந்தியம் பேசுகிற, இறையாண்மை பேசுகிற, தேசிய ஒருமைப்பாடு பேசுகிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கர்நாடகா என்று வரும்போது ஏன் மாநில கட்சியாக மாறிவிடுகிறது? அந்த மாநிலத்தில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது. அங்கே ஆளுகிற அந்த உரிமையை, அந்த நிலைமையை நம்ம இழந்து விடக்கூடாது என்று நினைக்குது. அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் தண்ணி கொடுத்தால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும். பாரதிய ஜனதா குடு என்று சொன்னால் காங்கிரஸை ஜெயிக்கும். அதனால ஒரு தமிழ் தேசியனத்தின் நதிநீர் உரிமையை பறிகொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த 2 பெரும் கட்சிகள். நீ மறுபடியும் ஏமாந்தவனுக்கு ஓட்ட போட்ட உன் உரிமை எப்படி மீட்பாய், பாதுகாப்பாய்? எப்படி மீட்பாய்? எப்படி மீட்ப? அடிக்கிறான், வலிக்குது. அடிக்காதீங்க, வலிக்குது. அடிக்காதீங்க, வலிக்குது. எத்தனை முறை அடி வாங்குவ? திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தா அவன் ஐயோ அம்மா அப்படின்பா. ஐயோ அம்மா வலிக்கிறேன். அப்ப சொல்லணும், இப்படித்தான்டா எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்படித்தான் எனக்கு வலிச்சதுன்னு சொல்லணும். தம்பி, உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது தமிழனுக்கு தனியா ஒண்ணும் கிடையாது. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். இங்க எல்லாம் ஒண்ணுதான். தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் இழிச்சவாய்த்தனம், ஏமாளித்தனம் என்று எவராவது நினைத்தால் அந்த நிலையை மாற்றிக் கொள்ளுங்கள். இது எழுச்சி மிக்க தமிழர்களின் புரட்சிகர இளைஞர்களின் காலம். இது சும்மா ஏன்னே பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அடிச்சா அதுல கூட்டத்தில் ஒருத்தன் சொன்னா என்ன அடிச்சாலும் தாங்கிறான்டா, இவன் ரொம்ப நல்லவன். நாங்க ஒன்னும் காமெடி பீஸ் கிடையாது. எங்களை வச்சு காமெடி முடி பண்ணி தெரியுது. சீரியஸ் ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுகளா இருப்பான். வேலை ரொம்ப சீரியஸா செய்வோம். தம்பி, நீ இந்தியாவுக்குள்ள தானே தம்பி உழவு பாக்குற. அகில உலகத்தையே உழவு பார்த்த தலைவனுடைய பிள்ளைங்க நாங்க. நீ எங்களை ரெண்டு பேண்ட் சட்டியோட பெட்டியோட வந்தவனை பார்த்தே பயந்து நாட்டுக்குள்ள விடாம திருப்பி அனுப்பினி. நீங்க கேட்டா நாங்க வல்லாதிக்கம். நீங்க பார்த்து பண்ணுங்க. எதற்காக இவர்களுக்கு ஓட்டு போட போற அதை மட்டும் சொல்லு. எனக்கு போடு போடாத அதை பத்தி நான் எனக்கே ஓட்டு கேட்கல. நீ எதுக்கு அவனுக்கு போடணும் மட்டும் சொல்லு. எதற்காக சொல்லு. காங்கிரஸ்க்கு எதுக்கு, பிஜேபிக்கு எதுக்கு? லட்சக்கணக்காக நம் இன சொந்தங்களை ஈழத்தாயகத்தில் கொத்து கொத்தாக கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ்.
கூட நின்று நம் சாவை சகித்துக் கொண்டு பதவி அனுபவித்த கட்சி, நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்த கட்சி திமுக. இவர்களுக்கு மறுபடி ஓட்டு. எவன் இந்தியை திணித்தான்? காங்கிரஸ். யார் எதிர்த்தது? இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணிலே படித்த மாணவ பிள்ளைகள். என்னுடைய மாமா காளிமுத்து, நா காமராசன், சிவகங்கை ராஜேந்திரன், கீரனூர் முத்து, கிளப்பலூர் சின்னசாமி, எண்ணற்ற பேர், கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், எண்ணற்ற போராளிகள் போராடி செத்தார்கள். அதுக்கு முன்னாடி நடராஜன், தாளமுத்து போன்ற நம் தாத்தாக்கள் இந்தியை திணித்தார்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று அறைகள் விடுத்த புரட்சி பாவலின் பாக்களுக்கு ஏற்ப வந்து போராடி செத்தார்கள் நமது முன்னவர்கள். என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்திலே. ஆனால் எல்லா பக்கமும் இந்தி எப்படி வந்தது? அற்ப தேர்தல், அற்ப பதவி ஆசைக்கு, பதவி லாபத்திற்கு போய் எந்த கட்சி திணித்ததோ அதே கட்சியோட கூட்டு 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 முடிச்சிட்டான் மொத்தமா இந்தி. எங்க இந்தி எதிர்ப்பு? எதிர்கட்சியா இருக்கும் போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. என்னடி என்னது இது? என்னது இந்த சனம் இன்னும் நம்புத? ஆடு அறுக்க போறவனே நம்புற மாதிரியே மக்கள் இன்னும் நம்புறாங்களே. கொடுமை. எதற்காக இவர்கள் ஓட்டு போடும்? சொந்த மாநில மக்களில் பல ஆயிரம் பேரை கொன்று குவித்தது மோடியின் அரசு. மோடிக்கும் குஜராத் கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அன்னைக்கு அங்க உள்துறை அமைச்சராக இருந்தவர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர், இந்த அமித்ஷா ரெண்டு பேருக்கும் தெரியாது என்கிறார்கள். ஒரு நாட்டின் முதலமைச்சர் தெரியாம கலவரம் நடக்குமாங்க? பல மாதங்கள். பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், கொன்றொழிக்கப்பட்டார்கள். சொந்த நாட்டு குடிகளை. அந்தப்போ அந்த கலவரத்தை ஆதரிச்சு பேசிய பெருமக்கள் யார் தெரியுமில்ல? திமுக. ஏன்? அப்ப வாஜ்பாய் அரசியல் இது பங்கு வகித்திருக்குது, அமைச்சரவையில் இருக்குது. அப்போது இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? காங்கிரஸ் குஜராத் கலவரத்தை எதிர்க்கும் போது, அப்படி என்றால் இந்திரா காந்தி மரணத்தப்போ நீங்கள் சீக்கிய பஞ்சாபில் நடத்திய சீக்கிய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும். பேசினார்கள் பேசினார்கள். எப்படி ஆதரிச்சு பேசினார்கள் குஜராத் கலவரத்தை. அதற்காக நீ ஓட்டு போட போறியா? ஓட்டு போட போற, போடு போடு போடு. புதுசாக போட போறீங்க. மணிப்பூர் கலவரம், ஒரு வார்த்தை நாட்டின் பிரதமர் அல்ல உள்துறை அமைச்சர் அல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் யாராவது பேசியது உண்டா? மணிப்பூர் கலவரம் எதுக்காக? மலைவாழ் மக்கள், பழங்குடிகள் அவ்வளவு பேரும் கிறிஸ்தவத்தை தழுவி இருந்தார்கள். கீழே தரைத்தளத்திலே வாழ்கிற உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் RSS பிஜேபி சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு இல்லை, சாகலாம் முடிவுட்டான். கலவரம். காங்கிரஸ் ஆட்சியிலே ராணுவம் கற்பழித்தது. என் தங்கை ஐரோம் சர்மிளா 16 ஆண்டுகள் உண்ணா நோன்பு இருந்தால் பயனில்லை. தேர்தலில் வெளியில வந்து வாக்கு கேட்க விடவில்லை. 96 ஓட்டு வாங்கினார். 16 ஆண்டுகள் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்ணா நோன்பு இருந்த மகள் 96, வெறும் 96 ஓட்டு. துவண்டு போய் என்னை வந்து சந்தித்தாள். நீ விற்றாதன்னு கெஞ்சின, வெறுத்து போயிட்ட. அந்த போராளி மகளை தோற்கடித்தார்கள். அப்போது என் அன்பு தம்பி தங்கைகளே, 12 பெண்கள் உடையற்ற உடலோடு கைகளிலே பதாகை ஏந்தி நின்றார்கள். இன்னும் மலையொலியில் இருக்கிறது பார். இந்திய ராணுவமே எங்களை கற்பழி. உலகம் வெக்கி தலைகுனிஞ்சது. இந்தியா அப்பவும் ஒரு மான ரோசம் ஒரு அளவும் கிடையாது. அங்கே பாரத மாதாக்கு ஜெய போட்டுக் கொண்டுதான் இருந்தது. திருப்பி பிஜேபி ஆட்சியிலே ராணுவம் செய்யல, மக்களே செஞ்சிட்டான். வன்புணர்வு, கொலை. 2 பெண்களை நிர்வாணமா வீதியில் நடக்க வச்சுட்டு போய் கூட்டு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு எரிச்சு கொண்டுட்டான். ஒரு வார்த்த செய்தி இந்த நாட்டில், இந்த நாட்டின் பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், ஐயோ இந்த கொடுமை, ஐயோ ஒண்ணுங்க. ஏன்? கலவரத்திலே பிறந்து கட்சியை வளர்த்தவர்கள் இவர்கள். அவர்களுக்கு கலவரம் இல்லை என்றால் கட்சி வளர்க்க முடியாது. இதுதான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி
இங்க இருக்கிற திமுக தோழர்கள், தலைவர்கள், பெருமக்கள், மணிப்பூரிலே பெண்களை நிர்வாணப்படுத்துவதா, கற்பழித்து கொலை செய்வதா, இங்க வாங்க, அப்படியே நியாயம் இறங்கி வாங்க. காங்கிரஸ் திமுக இங்க வாங்க. இதே போல உங்கள் ராணுவம், இந்திய நாட்டு ராணுவம் பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்று பீஸ் பீப்புள் கில்லிங் போர்ஸ் ஆக போய் அமைதிப்படை என்கிற பேரில் அநியாயப்படை அனுப்பி எங்கள் அக்கா தங்கச்சி ஆத்தாளக எத்தனை ஆயிரம் பேரை வன்மனம் செய்து கொலை செய்தீர்கள், எத்தனை ஆயிரம் நிர்வாணங்கள், எவ்வளவு கூட்டு வன்புணர்வு கொலைகள், வாய் திறக்காம மௌனமாக இருந்தது. காரணம் என்ன? பதவி, தேர்தல், பணம். இதே பதவி காங்கிரஸ் கொள்ளும் போது காங்கிரஸ் கூட இருந்து பதவிக்காக எங்களை சாக விட்டீர்கள். மணிப்பூர் கலவரத்தை ஏன் பேசினீர்கள்? தேர்தல், பதவி. குஜராத் கலவரத்தை ஏன் ஆதரித்தீர்கள்? பதவி, தேர்தல். திருப்பி திருப்பி எதையும் தெரியாது போட்டுட்டே இருப்பேன். அதான் சொல்றாங்க, மறந்து விடுவது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதை தான் நாங்க திரும்ப திரும்ப செஞ்சிருக்கோம். மறந்துடாத, மறந்துடாத, மறுபடியும் அவனுக்கு போட்டாது. நீங்க வாரு, நிறைந்த போதையில் இருந்தாலும் உனக்கு உதயசூரியன், ரெட்டலை, தாமரை, கை எதுவும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. என்ன தள்ளாடி இருந்தாலும் தெரியக்கூடாது. போதையில போய் தெரியாம ரெட்டலை தொட்டனே, உதயசூரியன் தொடாத, தொடாத. ஒரு கஷ்டம் வராது, குஷ்டம் தான். ஒரு கஷ்டம் தீராது ராஜா, பாத்துங்க. நான் ஒருத்தர் இருக்கேன், உனக்கு அக்கறையில் கத்திட்டு சாயிறேன், என்னையும் விட்டின்னு வச்சுக்க, நாதியற்று போவேன், நாதியற்று போவேன். அவனுக்கு அடிப்பான், ஓடி வந்து நான் கண்ணீரை துடைக்கணும், கட்டி பிடிக்கணும், ஆறுதல் சொல்லணும், வெள்ளத்துல மிதப்பான், ஓடி போய் படகு வச்சு தூக்கிட்டு வரணும், அரிசி பருப்பு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நான் வரணும். ஓட்ட அவனுக்கு போட்டு என்னை ரோட்ல போட்டுடணும். இது ஒரு கோட்பாடு, இது ஒரு கொள்கை. சொல்ற ஒரு ஆதங்கத்தில் எதுக்காக போடணும்னு சொல்லு, எந்த உரிமைக்காக உனக்கு இந்த இந்திய கட்சிகள் நிக்கும்னு சொல்லு. 840 மீனவனை கொண்டிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியில ரொம்ப ஒன்னு சொல்லு, நீ மான தமிழ் மான. என் தலைவன் பிரபாகரன் அங்கே படையோடு நிற்கும் போது ஒரு மீனவனை தொட்டான சிங்கள தொட்டான. யாரடா உன் இனத்தின் காவலன்? யாரடா உனக்கு எல்லைச்சாமி? யாரடா உனக்கு தலைவன்? தொட்டானாடா சிங்களன்? தொட்டானா? தொட முடிஞ்சதா? தொட விட்டார? எங்க அண்ணன் நிக்கிறவர சீனா உள்ள வந்தானா? வந்தானா? இல்ல. இப்ப சீனா தன்னுடைய சொந்த மாநிலத்தில் ஒரு மாகாணம் மாதிரி இலங்கை ஆக்கி வச்சிருக்கு. இப்ப தெருக்களை பூரா அவன் பேரை வச்சு சீன தெரு மாதிரி ஆக்கிட்டான். இப்ப தேர்தல் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், சீன நின்னாதான் ஜெயிக்க முடியும். நீ சிரிக்காத, உனக்கு அந்த நிலைமை தான். நீ கோயம்புத்தூர், திருப்பூர்லாம், சென்னைலாம், சவுகார்பேட்டையில வந்து சவுகார்பேட்டையில இந்திக்காரன் ஓட்டு போடாம ஜெயிக்க முடியுது. நமக்கு அங்க கட்சி இல்ல. ஏய், துறைமுகத்தில் நம்ம கட்சி இல்லை. ஏன் தெரியும்? அவன் பூரா வீடு கட்டி நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, வேற்றுக்கிரவாசி மாதிரி பாக்குறான். அங்க நம்ம ஆளுங்க, திமுக கார ஆளுங்க அவனை மாதிரி போயிட்டு இதர் மே ஷாத் மேஹே, ஓட்டு மேஹே, கரா மேஹேன்னு இந்தியில வச்சுட்டு இவங்க தான் இந்திய எதிர்ப்பு போராளி, புரட்சியாளர்கள். இப்ப வட இந்தியா 1.5 கோடி பேர் வந்துட்டான். இப்ப அவன் என்ன பண்றான் தெரியுமில? அவன் நின்னுதான் ஜெயிப்பான், அவன் தான் தேர்வான். இங்க பாரு, மோடி கூட்டத்துக்கு கூகுன்னு வந்து கைதட்டால எவனும் தமிழம் கிடையாது. 20,000 பேர் அவன் தான் வந்து கைதட்டி 200 வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அவர் பேசுறது யாருக்கு புரியும்? அவனுக்கு தான் புரியும். கைதட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏ, வட இந்திய காங்கிரஸ் ஓட்டு கூட கிடையாது, கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ். இந்திய திணிச்சா எதுத்தான் நான் இந்திக்காரன தெரிகிறேன். என்னடா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேங்கிறான். உன் மையன்ட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து விடு, ஒரு 5 ஆண்டு. எந்த ட்ரெயின்ல ஏறினானா அதே ட்ரெயின் ரிவர்ஸ்ல போங்க, அப்படியே ரிவர்ஸ். நிலத்தை விட்டுறாத, உன் தாய் நிலத்தை விட்டுறாத, விட்டுறாத, விட்டுறாத. உன் இடத்தினை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நிக்கிற இடம் உனதா இல்லைன்னா நீ பேச தகுதியெல்லாம் போயிடுவ. அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்ய வல்லாதிக்கமே, உன்னை கண்டிக்கிறோம், துண்டிக்கிறோம், எல்லாம் வெட்டி பேச்சாயிரும்.